அப்படிதான் இல்லம்மா வரல உன் மேல. ஏன்னா நீ அப்படி நடந்துக்கல. நீ தப்பு பண்ணியும் நீ அங்க வந்து நான் தப்பு பண்ணோம் நம்ம திருந்தி வாழணும்னு உண்மையா இருந்தா அந்த பையன் நிச்சயமா திருந்தும். ஒரு விஷயம் முருகேஷ், என்ன காரணம் வாழ மாட்டேன்னு சொல்றியா? அது என்ன காரணம்? அதுதான் எனக்கு புரியணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கிற டவுட் தானே, அது வாழ மாட்டேங்குது மேடம். நீங்க சொல்றீங்க மேடம், என் பிள்ளைய 2 பிள்ளைய பெரிய மனுஷி ஆகிற மாட்டேங்குது. நான் இப்போ இருக்கிறேன், நான் ஒன்னா இருக்கிறேன் மேடம். சண்டவும் இல்லாம என்ன தீர்ப்பு பண்ணி விடுங்கன்னு சொல்லணும். நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் சொல்றானா, இவர் தண்ணி அடிச்சிட்டு அடிக்கிறது பசங்க முன்னாடி அசிங்கமா பேசினா, ஆமா பசங்க முன்னாடி அசிங்கமா பேசினா பசங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடும்ல. அதே மாதிரி அவங்க அம்மாவை தப்பா பேசுறாரு அவரு. ஆமா மேம், பேசினாதான் மேம். இன்னொரு வாட்டி அம்மாவை தப்பு பேசினா அப்புறம் அவ அடிச்சிடுவா. இல்ல மேம், பேசுறது உண்மைதான். அவங்க அடிச்சிடுவாங்க. அவங்க அம்மாவை பேசுறது உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது மேம். சொல்லி கொடுத்த அப்புறம் அவங்க தானே மேம். அதனாலதான் மேம் நான் சாரி. பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்னமா சொல்றீங்க? அப்ப நீங்க அவங்கள வர வச்சுக்கணும் மேம். பெரியவங்களுக்கு மரியாதை தான் கொடுக்கணும் மேடம். செய்யறது பூராவா அவங்க அம்மா தான் மேடம். என்ன செய்றாங்க? எல்லாத்துக்கும் காரணமே அவங்க தான் மேம். நீ அவங்கள வர வைங்க மேம். கொடுத்தாங்க என்னகிட்ட இந்த புள்ள வாழ வேண்டாம்.